உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயத்த பார்க்க போறோம்னா, அதாவது பார்த்தீங்கன்னா, மொத்தம் 12 ராசி. இந்த 12 ராசி நேயர்களுமே ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களும், ஒவ்வொரு விதமான கர்ம பதிவுகள்ல தான் நம்ம பிறந்திருக்கோம். ஏன்னா, மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாவகங்கள், ஒவ்வொரு விதமான கிரக அமைப்புகள் இயங்குது அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா, ஒரு ராசியில 3 நட்சத்திரங்கள். இந்த 3 நட்சத்திரத்திலயுமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நட்சத்திர அதிபதியும் வெவ்வேறா வருவாங்க. இப்ப அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தோம்னா கேது வருவாரு. பரணி எடுத்தோம்னா சுக்கிரன் வருவாரு. ஸோ, அதுபோல கிருத்திகை எடுத்தோம்னா சூரியன் வருவார். இதே மாரி தான் ஒவ்வொரு ராசிக்குமே 3 நட்சத்திரங்கள், 3 நட்சத்திர அதிபதிகள், அதேபோல அந்த ராசியில உச்சம், நீசம் அப்படின்னு பெற்ற கிரக அமைப்புலாம் நெறைய இருக்கு. அப்ப இப்படி கிரக அமைப்பு கொண்ட 12 ராசி நேயர்களுடைய கர்ம வினைகள் என்ன? நீங்க என்ன விஷயத்துக்காக உங்களுடைய செயல்பாடுகள அதிகமா செய்றீங்க? நீங்க இந்த பூமியில பிறந்து எத்தன பெர்சன்டேஜ் உங்களுடைய கர்மாவ நீங்க கழிச்சுட்டு போறீங்க? அப்படிங்கிறத பத்தி நம்ம விரிவா, விவரமா பார்க்க போறோம். ஸோ, இதுல பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் என்னைய பொறுத்தளவு ஒவ்வொரு ராசிக்கும் நீங்க என்ன தானம் குடுக்கணும்? என்ன விஷயங்கள பயன்படுத்தணும்? அப்படிங்கிறத துல்லியமா எடுத்துட்டு வந்திருக்கேன். அதாவது 100% உங்களுடைய பிறப்பின் ரகசியத்தைய பத்தியும் நம்ம பார்க்க போறோம். 12 ராசிக்குமே பிறப்பின் ரகசியம்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அப்ப அந்த ரகசியம் என்ன? செயல்பாடு என்ன? அப்படின்னு தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும்போது, நான் சொன்ன மாரி வீடியோ முழுமையா பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள விஷயமாக, வாழ்நாள் முழுவதும் பயனுள்ள செயல்பாடாக இது உங்களுக்கு உதவும் என்பது என்னுடைய கருத்து. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாழ்க்கையில் தன்னுடைய அனுபவ பாடங்களை, தான் கற்றுக்கொண்ட அத்தனை விதமான விஷயங்களையும் வெளிப்படையாக கற்றுக் கொடுத்து, தன்னோட வாழ்க்கையில் ஒரு ஆசிரியராக, ஒரு பேராசிரியராக, ஒரு குருவாக இயங்கக்கூடிய நம்முடைய தனுசு ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு பிறப்பின் ரகசியம் என்ன? உங்களுடைய கர்ம வினைகளுடைய செயல்பாடுகள் என்ன? நீங்க இந்த பூமியில பிறந்து உங்களுடைய கர்மாவை நீங்க எத்தன பெர்சன்டேஜ் கழிக்கிறீங்க? ராசியின் அடிப்படையில நீங்க எத்தன பெர்சன்டேஜ் கழிக்கிறீங்க? அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே நீங்க எங்க இருந்தாலுமே அந்த இடத்துல ஒரு இறைவனுடைய அருள் கிடைச்ச மாரியே இருக்கும். எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும். ஆனா, பல பேர் பிரச்சனைய தீர்ப்பதற்காக ஒரு குருவாக இயங்குறீங்க. பல குழப்பத்துக்கு விடை குடுக்குறீங்கன்னா, அது தனுசு ராசின்னு சொல்லலாம். தனுசு ராசி சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, ஒரு படபடப்பு அப்படிங்கிறத தாரக மந்திரமாவே வச்சிருப்பீங்க. குலதெய்வத்துடைய முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கும். ஏன்னா, கால சக்கரத்துக்கு 9ஆம் இடம். அப்ப குலதெய்வத்தின் ஆசீர்வாதம், தன்னுடைய பெற்றோரின் ஆசீர்வாதம் என்பது தனுசு ராசிக்கு இயல்பாகவே கிரகங்கள் ரீதியாக கிடைக்கும் என்பது உண்மை. இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமா இருக்கும். நம்ம அடுத்த வாரம் இத பண்ணணும், அடுத்த மாசம் இத பண்ணணும், அடுத்த வருஷம் இத பண்ணணும்னு ஒரு பக்கா பிளான் போட்டிருப்பீங்க. ஆனா, அந்த பிளான் எதையுமே உங்களால செயல்படுத்த முடியாத அளவுக்கு என்ன பண்ணுவீங்க? மற்றவர்களுடைய பிரச்சனைய போய் தலையிட்டு, தலையிட்டு, தலையிட்டு உங்களோட பிளான் குறைஞ்சுக்கிட்டே வரும். பிளான கடந்து போயிருவீங்க. லைஃப்ல ஒரு போராட்டத்த சந்திப்பீங்க. அதேபோல தனுசு ராசி என்பவர்களுடைய செயல்பாடுல ஒரு பெரிய அ ஒரு மைனஸ் அப்டின்னா, மற்றவர்கள் உங்கள புகழ்ந்து பேசிட்டாங்கன்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிருவீங்க. இத நீங்க மாத்திக்கணும். புகழ்ச்சிக்கு மட்டும் நீங்க அடிமையாகாம இருந்தால், உங்களை பெருமைப்படுத்துறாங்களே, உங்கள பெரிய புகழ் உச்சியில கொண்டு போறாங்க அப்டின்னா, கொண்டு போறவங்க உங்கள பயன்படுத்துறாங்கன்னு நீ புரிஞ்சுக்கணும். ஸோ, அதுல நீங்க கொஞ்சம் இல்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். திருமண வாழ்க்கையில ஒரு அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு 60லேருந்து 70% ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய செயல்பாடுகள் நம்முடைய தனுசு ராசிக்கு ஏற்படுது. நான் இப்படி மாப்பிள்ளை எதிர்பார்த்தேன். எனக்கு இதே மாரி பொண்ணு எதிர்பார்த்தேன். இதே மாரி என்னுடைய பார்ட்னர் எதிர்பார்த்தேன். அப்படின்னு எதிர்பார்த்தேன்னு தான் சொல்ல முடியும். எதிர்பார்த்தது நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அதேபோல ஜாமீன் கையெழுத்து போட்டு பல இடங்கள்ல ஒரு லாக் ஆன நபர் தான் நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள். மேலும் பெண்கள் விஷயத்துல மிக மிக கவனமா இருந்தவங்க வாழ்க்கையில வெற்றி பெற்றிருக்காங்க. பெண்கள் விஷயத்துல எப்ப நீங்க கவனம் இழந்துறீங்களோ, ஸோ அங்க ஒரு தேவையில்லாத ஒரு மைண்ட்ல செட் ஆகுறீங்களோ,
அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றீங்க? லாக் ஆக போறீங்கங்கிற அர்த்தம். வலைய விரிச்சு உங்கள மாட்டி விடுறாங்க அப்படிங்கிறத நம்ம உணர்வுபூர்வமாக புரிய முடியும். மற்றவர்களுக்காக ஏதாவது ஒரு பிரச்சனை, மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா, ஃபர்ஸ்ட்டால உதவி பண்ணணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம ஒரு மாற்றத்தை குடுக்கணுங்கிற ஒரு மனப்பான்மை எப்பொழுதுமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நீங்களே அடி மேல அடி வாங்கி, வாழ்க்கையில பணத்துக்காகவோ, இல்ல பொருளாதார விஷயத்துக்காகவோ, ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்துக்குரிய விஷயங்கள செயல்படுத்த முயற்சி தான் எடுக்க முடியும். அதுல பல முயற்சி எடுத்து அப்புறம் தான் வெற்றி பெற முடியும். ஸோ, ஆனா மத்தவங்க பிரச்சனைய தீர்த்துட்டு தான் நீங்க உங்க முயற்சியே கையாளுவீங்க. இது இயல்பான குணம். நம்மளுடைய தனுசு ராசியில பூராட நட்சத்திரத்தில பிறந்த மேக்ஸிமம் ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், திருமண வாழ்க்கை என்பது ரொம்ப ரொம்ப கவனமாக, துல்லியமா பார்க்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஸோ கொஞ்சம் கவனம் சிதறினால், கல்யாண வாழ்க்கை என்பது 2ஆ அல்லது 3ஆ அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில சந்திக்க வேண்டிய சூழ்நிலை பெண்களுக்கு வருகிறது. நம்முடைய பூராட நட்சத்திரம் ஆண்களுக்கும் வருகிறது. காதல்ல போய் அதிகமா நான் ஏமாந்துட்டேன். ரொம்ப லவ் பண்ணேன்ப்பா. கடைசியில ஒரே ஒரு வார்த்தையில என் லவர் என்னை விட்டு போயிட்டாங்க. நான் ஒரு வார்த்தை தான் பேசினேன். அது கூட நானு அவங்கள புரிய வைக்கன்னு தான் பேசினேன். என்னைய விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில கவலைப்படக்கூடிய செயல்பாடு நம்முடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படுது. அதேபோல அம்மாவால அம்மா வழி உறவுகள் மூலமாக, அம்மாவுடைய அரவணைப்பு மூலமாக, அம்மாவுடைய செயல்பாடு மூலமாக, அம்மாவுடைய மருத்துவ செலவு மூலமாக அப்படின்னு இந்த அம்மா விஷயத்தில அதிகமாக பாதிப்படைஞ்சு லாக் ஆக்கக்கூடிய ராசி தனுசு ராசி தான். ஏன்னா நீங்க ஒண்ணு நெனைப்பீங்க. அம்மா மேல அதிக அக்கறை காட்டுவீங்க. அம்மா மேல அதிகம் பாசம் காட்டுவீங்க. ஆனா, உங்க அம்மா வந்து உங்கள ஏதாவது அ விதத்தில ஏதாவது டிப்ரஷன் ஆகி என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள ஒரு டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருவாங்க. அல்லது அம்மாவே கரெக்ட்டா இருந்தாலும், அம்மா கூட இருக்காங்க பார்த்தீங்களா, சுற்று வட்டாரத்தில உள்ள நபர்கள். அவங்க அம்மாவ உழைப்பு விட்டு, உங்களுக்கு மேலும் மேலும் அழுத்தத்தை குடுப்பாங்க அப்படிங்கிறது ரியாலிட்டியான உண்மை. அப்ப ஒரு அம்மாவுடைய அன்பு, அப்பாவுடைய அன்பு, கூட பிறந்த உறவுகளுடைய அன்புக்காக எப்பொழுதும் அதிக ஏக்கத்துடன் இருக்க வேண்டிய நிலைதான் உங்களுக்கு ஏற்படுகிறது என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க என்ன விஷயங்கள செஞ்சா ஏற்றம் உண்டு? உங்களுடைய இந்த பிறப்பின் ரகசியத்த தெரிஞ்சுக்கிட்ட நீங்க, உங்களுடைய கர்ம பலன்களை எப்படி சமாளிக்க முடியும்? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் மெயினா ஒரே ஒரு விஷயம் தான். நான் சொல்ற ஒரு விஷயத்த நீங்க கரெக்ட்டா, பெர்ஃபெக்ட்டா மனசார பண்ணீங்க அப்டின்னா, உங்க லைஃப்ல பெரிய முன்னேற்றத்தை நீங்க உறுதியா சந்திக்க முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுடைய ஊர்ல ஓகேவா? உங்களுடைய ஊர்ல அம்மன் கோவில் இருக்கான்னு பாருங்க. அந்த அம்மன் கோயிலுக்கு வருகிற சுமங்கலி பெண்களுக்கு, உங்க அந்த நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ, அந்த ஊர்ல அம்மன் கோயில்ல நீங்க போயி சுமங்கலி பெண்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவு மஞ்சள், மஞ்சள் கயிறு, குங்குமம் இத வந்து அவங்களுக்கு தானமா குடுங்க. ஸோ இது வந்து ஆண்களும் குடுக்கலாம், பெண்களும் குடுக்கலாம். ஓகேவா? சுமங்கலி பெண்களுக்கு சகோதரியாக நினைத்து, அவங்களுக்கு வந்து நீங்க தானமா குடுக்குறது, உங்க லைஃப்ல அதுவும் அம்மன் கோயில்ல போய் குடுக்குறது, உங்க லைஃப்ல பெரிய டர்னிங் வரும். அதேபோல மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க குடுக்கும்போது மஞ்ச கலர் சாரி அல்லது மஞ்ச கலர் சட்டை உபயோகப்படுத்துவதன் மூலமாக மங்களகரமான வாழ்க்கையை எதிர்பார்க்கிறவங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா அமையும் என்பது உண்மை. அதேபோல நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் இந்த பிறப்பின் ரகசியத்தின் அடிப்படையில, கர்ம பலன்களின் அடிப்படையில, கிட்டத்தட்ட நீங்க இப்ப பிறந்து இந்த பூமியில உங்களுடைய கர்ம பலன்கள்ல ஒரு குறைஞ்சது 78% நீங்க என்ன பண்றீங்க? கழிக்க தான் வந்திருக்கீங்க. ஸோ நான் சொன்ன விஷயங்கள நீங்க அம்மன் கோயில்ல போய் பண்ணும்போது, உறுதியாக நல்ல அதாவது நல்ல விதமான கர்மா உங்களை தேடி வரும். தேவையில்லாத கர்மா உங்கள விட்டு விலகி போகும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, உங்களுடைய இயல்பான குணம் யார் யாரெல்லாம் உங்கள எப்படி பயன்படுத்துறாங்க? நீங்க எந்த விஷயங்கள்ல உங்களுடைய செயல்பாடுகள மாற்றிக்கொள்கிறீங்க? நீங்க மாட்டிக்கொள்கிறீங்க? அப்படிங்கிறத பத்தி தெளிவா பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியின் அடிப்படையில பிறப்பின் ரகசியம், கர்மா அப்படிங்கிறத தெளிவா பார்த்துருக்கீங்க. இதை தாண்டி நெறைய விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல ஒரு என்ன சொல்றேன்னா, சந்துக்குள்ள போயி, அடுத்து டர்ன் பண்ணி, அடுத்து ரைட்ல கட் பண்ணி, அடுத்து லெஃப்ட்ல கட் பண்ணி போற மாரி லைஃப் நெறைய குளறுபடியான விஷயங்கள நீங்க கடந்து வந்திருக்கலாம். அப்ப எதிர்காலம் என்பது எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப அவசியம்.
கடந்த காலத்தில் நடந்த பிரச்சனையிலிருந்து எதிர்காலத்தில் வரப்போகின்ற மாற்றங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என ஆர்வமும், ஆசையும், எண்ணமும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க யாருக்கு ஜாதகம் பார்க்க நினைக்கிறீங்களோ, உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுறீங்க அப்படிங்கிற எனக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஸோ டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டீங்கன்னா, உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து, உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு பலன் சொல்ல நான் காத்திருக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதகமே இல்லங்க. எங்க வீட்ல ஜாதகம் எழுதி வைக்கல. நான் என்னுடைய வாழ்க்கை ரகசியத்த, என்னுடைய பிறப்பின் ரகசியத்த தெரிஞ்சுக்கிற முடியுமா? ஸோ எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விக்கான விடை கிடைக்குமா? அப்படின்னு எதிர்பார்க்கிற நேயர்களாக நீங்கள் இருந்தாலும், உறுதியாக நீங்க எனக்கு கால் பண்ணுவீங்க பார்த்தீங்களா? அந்த நேரத்தை பிரசன்னமாக எடுத்துக்கொண்டு, உங்களுடைய வாழ்க்கையுடைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடை உறுதியா கணித்து கூற முடியும் என்பது என்னுடைய கருத்து. ஓகேவா? இதை தாண்டி ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடல். ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடல். இந்த ஜோதிடத்த கத்துக்கிறன்னு ஆசை, ஆர்வம் யாருக்காச்சும் இருக்குன்னா, உறுதியாக நீங்க என்ன பண்ணலாம்? நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ்ல கலந்துக்கலாம். நம்ம ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 5வது பேட்ச். ஆன்லைன் மூலமாக நம்ம கிட்டத்தட்ட 4 பேட்ச் எடுத்துட்டோம். அடிப்படை ஜோதிடம் கத்துக் குடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ, நீங்க அடிப்படை ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும், ஆசையும் இருந்தா, மறக்காம நீங்க கீழ வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அப்படிங்கிறத எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க. கட்டாயமாக உங்களுக்கு லிங்க் அனுப்பப்படும். வருகிற சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து கிளாஸ் ஆரம்பம். ஓகேவா? ஸோ, நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த நாட்ல இருந்தாலும் சரி, உங்களுடைய வீட்லயோ இல்ல உங்களுடைய அலுவலகத்திலிருந்தே நீங்கள் எளிதாக ஜோதிடம் கற்றுக்கொள்ள முடியும். அதற்கான டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உங்களுக்கு எஸ்எம்எஸ்ல சொல்லப்படும். வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாற்றமும், ஏற்றமும் உங்களுக்கே என்பதை கூறிக்கொண்டு, நான் உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.